கொஸ்டின் வந்து ரே ஆப்டிக்ஸில் ரிஃப்ராக்ஷன்ற டாப்பிக்கில் செட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒன் பை ஒன்னாக ஒர்க் பண்ணிடுவோம். கொஸ்டின்ஸை பாருங்க. அந்த ரிஃப்ராக்ட் இந்த யூஜேஐயா யூஜேஐ represent the refractive index when light rays goes from a medium I to the medium J. மீடியம் ஐலேருந்து மீடியம் ஜேக்கு வந்து லைட் ரேஸ் வந்து என்ட்ரு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேல்யூ இன்ட்டு போட்டு கொடுத்துக்கிறாங்க. இதுக்கான 4 ஆப்ஷன் இருக்கும். நாங்கள் ஆப்ஷன் கிராப் பண்ணி கொண்டு வரல. சரி, ஓகே. இது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்னா μ12 அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு அது என்ன பண்ணுறதுனா μ1 பை μ2 அதெல்லாம் μ32 μ3 பை μ2 இதெல்லாம் theoretical கிளாஸஸில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ μ2 டிவைட் பை μ4 அதை 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. μ1 பை μ2 இன்ட்டு μ3 by μ2 into μ2 by μ4. இப்போ μ2 கேன்சல், வேல்யூ மிஸ் ஆகுதா? 1 by 2 by 3 wait there is a mistake. மிஸ்டேக் பண்ணிட்டாருங்க. அதான் ரிப்ளேஸ் பண்ண μ2 by 3 μ2 by μ3 μ2 by 4 μ2 by μ4. இப்போ நான் வந்து μ1 by μ2 இன்ட்டு μ2 by நான் ஏதோ கொஸ்டின் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஸ்டினை பாருங்க, ஆர்டர் கரெக்டாக இந்த ஆர்டர் இந்த இது மிஸ்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு செக் பண்ணிடும். ஓகே ஒரு நிமிஷம். ஓகே, வெரி there is a mistake in a question. μ3 by 4 இது வந்து μ3 by 4 மேக் a correction. இங்கே இந்த 3 இருக்கும். இப்போ μ3 by μ4 வரும். இப்போ μ3 by μ4 μ2 கேன்சல் μ3 கேன்சல். ஸோ ஐ கெட் μ1 by μ4. இப்போ இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன, விச் இஸ் ஈக்குவல் டு μ1 by μ4 ஆர் எப்படி இதெல்லாம் 1 டிவைட் பை μ4 by μ1 எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, இது ஏதாவது ஒன்று தான் ஆன்சர் ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு என்னது μ14 ஆர் 1 டிவைட் பை μ41. இது ரெண்டில் ஏதாவது ஆன்சர் ஆகும். ஓகேவா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. the refractive index of glass with respect to water. refractive index of glass with respect to water given 9 by 8. The velocity and wavelength of light in water. Velocity of light in water is 2.25 into 10 power 8 meters per second. Wavelength in water is equal to 5400 Armstrong. The data given. Then the velocity and wavelength of the light in the glass. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? velocity of the light in glass, wavelength of the light in glass. இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணும். refractive index is equal to refractive index is inversely proportional to wavelength and the velocity. நான் இதை எப்படி எழுதுறேன்னா, இப்போ நான் எப்படி எழுதலாம்? μg by μw. refractive index of glass with respect to water. இப்போ மாற்றி எழுதலாம். இப்போ வந்து refractive index inversely proportional velocity. இப்போ velocity of water divided by velocity of glass. So velocity wavelength direct ஆகும். wavelength in water divided by wavelength in glass. This is a formula. Okay, we need to find velocity in a glass. இப்போ நான் வந்து இந்த ரெண்டு தான் சூஸ் பண்ணிக்கிறேன். முதல் ரெண்டை சூஸ் பண்ணிக்கிறேன். So velocity in glass is equal to velocity in water μw by mu glass. Okay, what is the velocity in water? 2.25 into 10 power 8 μw by μg. எனக்கு வந்து μg by μw தான் இருக்கு. இது நான் இன்வெர்ட் பண்ணிக்கணும். இன்வெர்ட் பண்ணனா என்ன வருது? 8 by 9. So velocity in glass is
2.25 into 10 power 8 into 8 by 9. இதை கேன்சல் பண்ணுங்க. எவ்வளோ வருது? 3 டைம்ஸ் வருதா? 18 மிச்சம் 4. இது 2 டைம்ஸ் வருது. 4 9 sorry 5 times 5 9s are 44. That is 0. 0.25 0.25 into 10 power 8 into 8 by 9. 8 into 0.25 is 4 times of 0.25 is 2. 2 into 10 power 9 meters by, sorry, there is no 9. That's cancel பண்ணிட்டோம். Meters per second. That is a velocity in a glass. And also we need to find what is wavelength in a glass. Wavelength in a glass, same formula we have already derived. Wavelength in a glass is equal to wavelength in water mu W by mu G. So wavelength எவ்வளோமா 5400 Armstrong into இது வந்து as usual 8 by 9 900. So 4800 Armstrong. So that is a wavelength in a glass. Sorry, there is a mistake. 9 6 அப்போ 600 8 sorry கரெக்ட் தான். 8 6 are 48 4800 Armstrong. So velocity is 2 into 10 power 5 meters per second. Wavelength is 4800 Armstrong. Clear? Answer வந்துருச்சா? Okay. The next question. The angle of incident on the surface of diamond of the refractive index is 2.4. Here refractive index is 2.4. Okay. I have the refractive index is equal to 2.4. The refractive index of diamond is 2.4. If the angle between the reflected and refracted ray is 90 degree. Reflected and refracted. If the angle between the reflected and refracted ray is 90 degree, the angle of incidence is known as a Brewster angle. So we know the formula from polarization concept. Tan angle of incidence is equal to refractive index of the medium. That angle of incidence is known as the Brewster angle. So we can say that the Brewster angle is equal to tan inverse of mu. The value of mu is 2.4. So option A. Clear அப்பா? Answer check பண்ணிட்டீங்களா? Okay, next question is based on the apparent distance. When the light rays come from rarer to denser or denser to rarer, whatever the direction வந்து rarer இருந்து denserக்கு வரும்போதோ denser இருந்து rarerக்கு போகும்போதோ அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து நமக்கு ஷிஃப்ட் ஆகி தெரியும். அதான் அப்பரண்ட் டிஸ்டன்ஸ். இங்கே பாருங்க பேர்டு இன் ஏர். பேர்டு பீன்னு சொல்றது பேர்ட். நான் பீன் போட்டேன்னா பேர்டு ஏர்ல இருக்கு. அட் ஹைட் ஒய் ஃப்ரம் த வாட்டர் சர்ஃபேஸ். பாருங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. வாட்டர் சர்ஃபேஸ்ல இருந்து ஒய் டிஸ்டன்ஸ் இருக்கு. சரியா? Inside we have a water. Waterக்குள்ளார inside water a fish is at a depth x below the water surface. Water surfaceல இருந்து கீழே fish இருக்கு f. எவ்வளவு டெப்த்ல இருக்குன்னா எக்ஸ்ன்ற டெப்த்ல இருக்கு. ஓகேவா? the apparent distance of fish from the bird. பேர்டுல இருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறான். இப்போ வந்து இன்சைட் த டென்சர் மீடியம்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. நீங்க ரேரர் மீடியம் வந்து அந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் ஷிஃப்ட் ஆகும் டவர்ஸ் த பேர்டு. இப்போ ஃபிஷ்ஷு வந்து பேர்டை பார்த்துச்சுன்னா பேர்டு வந்து ஃபிஷ்ஷை விட்டு வெளியே போகும். இதை வந்து தியரிட்டிக்கலாக பார்த்துருக்கோம். ஸோ தேர் இஸ் அ அப்பேரண்ட் ஷிஃப்ட். வாட்டர் சர்ஃபேஸ் நோக்கி மூவ் ஆகும். தட் இஸ் நோன் அஸ் அப்பேரண்ட் டெப்த். அப்பேரண்ட் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் டெப்த் டிவைடட் பை, இங்கே வந்து ஆக்சுவல் டெப்த் வந்து எக்ஸ் ரியல் டெப்த். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம்னா இது எந்த மீடியம்ல இருக்கு? வாட்டர்ல இருக்கு. சரியா? இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து என்னன்னு கொடுத்தா இப்போ நாங்கள் என்னன்னு
So this is a position from the water surface. இப்போ வாட்டர் சர்ஃபேஸ் வந்து எக்ஸ் பை என் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. வாட்டர் சர்ஃபேஸ் பேர்டு வந்து ஒய் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. The total distance between the bird and the fish right now y plus x by n. So this is the answer. Clear? So இந்த கொஸ்டின் பார்க்கலையா? ஓகே, இது பாருங்க, கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் பார்த்துங்க. ரே ஆஃப் லைட் இன்சிடென்ட் ஆன் த டிரான்ஸ்பரண்ட் பிளாக் at an angle of incident theta degree. Angle of incident theta I is 60 degree. If mu of black is refractive index of the black is root 3. Refractive index of the black நான் ரெண்டாம் நம்பர் வச்சுக்கிறேன் root 3. Then the angle of deviation of the refracted ray. இங்க பாருங்க, we have a black. And the black ஓட refractive index is root 3. ஒரு ray incident on the black. That is the angle of incident. Draw the normal line. That is a 60 degree. இதெல்லாம் தியரிட்டிக்கலாக நம்ம படித்ததுதான். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவல் the yellow color line define the actual path. இப்போதான் போகணும், பட் அது போகாமல் அது deviate ஆகும். The red color line is a deviated path that is known as a refracted ray. Refracted ray bend toward the normal line. Okay, this is a refracted angle. This is a incident angle. இப்போ வந்து நமக்கு என்ன தெரியணும்னா how it is deviated. இந்த எல்லோ கலர் லைன்ல போகாம கொஞ்சம் டிவியேட் ஆகி வந்திருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் எனக்கு வேணும். எனக்கு இந்த டோட்டல் ஆங்கிள் தெரியும். திஸ் டோட்டல் ஆங்கிள் 60 டிகிரி. ஏன்னா இந்த ப்ளூ கலர் லைனும் எல்லோ கலர் லைனும் ஸ்ட்ரைட் லைன் போத் ஆர் மேக்கிங் ஆங்கிள் 60 டிகிரி வித் வெர்டிக்கல். ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனையும் 60 டிகிரி நான் வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா 60 டிகிரியும் ஆங்கிள் ஆஃப் ரிஃபரன்ஸ் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா என்னால் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கண்டுபிடிக்கும். அல்லது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கு நீங்கள் ஃபார்முலாவாக படிச்சிருப்பீங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் மைனஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்? வி ஆர் யூசிங் த சென்ஸ். வாட் இஸ் த சென்ஸ்லா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் into refractive index of medium 1 is equal to angle of refraction under the medium 2. So as angle of refraction is equal to angle of incident into mu1 by mu2. Angle of incidence is sin 60. mu1 is 1, mu2 is root 3. ரெண்டாம் நம்பரு, ஏஆர் தான் ஒன்றாம் நம்பரு. So the answer is given. Sin r is equal to sin 60 is root 3 by 2 into 1 by root 3 cancel. So sin r is equal to 1 by 2. So angle of refraction is 30 degree. So I have an angle of refraction. We know the angle of incident. Angle of incident is 60. Angle of refraction is 30. So the angle of deviation is 30 degree. Answer is 30 degree. Katapa? Option 3. Hello? Okay. பார்த்துட்டோமா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. A fish looking up through the water, see the outside world contained in a circular horizon. It's concept oriented question. Okay, I will explain. A fish looking up through the water, see the outside world contained horizon, circular horizon. பாருங்க, இது ஃபுல்லா வாட்டர் சர்ஃபேஸ். வாட்டர் சர்ஃபேஸ்ல இருந்து ஃபிஷ் இங்க இருக்கு. எஃப்ங்கிறது ஃபிஷ்.
ஃபிஷ் வந்து வெளியே பார்க்குது. வெளியே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, ஹாரிசான்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. இது எப்போ ஃபார்ம் ஆகும்னா, இஃப் இட் இஸ் மூவ் ஆன் கிரிட்டிக்கல் ஆங்கிள், கிரிட்டிக்கல் ஆங்கிள் போகும்போது உங்களுக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த எட்ஜ் ஃபுல்லாகவே கிரிட்டிக்கல் ஆங்கிள் எட்ஜாக இருக்கும். இது தியரிட்டிக்கல் கிளாஸ் நடத்திருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெர்டிக்கல் லைன். இது வந்து என்னது ஆங்கிள் ஆஃப் டிவி, ஆங்கிள் அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள். திஸ் இஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள். இது வந்து மீடியம் 1லேருந்து மீடியம் 2க்கு போகுது. ஏன்னா டென்சன் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம்க்கு போகும்போது தான் உங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் கிடைக்கும். இங்கே கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார்ம் ஆனதான் உங்களுக்கு இந்த சர்க்கிள் ஃபார்ம். சரியா? சரி, ஓகே. The refractive index of the water கொடுத்துட்டாங்க. mu1 is 4/3 and fish is 20 meters below the water surface. இந்த height எவ்வளோ? 20 meter below இருக்கு. So this is a height. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் இது வந்து r. சரியா? The radius of the circle, we have a formula. இவ்வளோ கான்செப்ட்லாம் நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஷார்ட்கட் ஃபார்முலா, radius of the circle is equal to tan theta is equal to opposite by adjacent. So radius equal to h into tan. So we need to find the theta value. How do you find the theta value? We have a value of height, h is equal to 12. If we know the tan theta value, we solve this problem. How do you find the tan theta? We are using the concept of the critical angle. இப்போ இந்த ஆங்கிள் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளாக தான் இருக்கணும். இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்தால் இங்கே ஹரிசான்டல் லைன் வரும். இந்த ஹரிசான்டல் லைன் வந்தால் தான் உங்களுக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஃபார்முலா என்னப்பா? எங்கேருந்து எங்கே போகுது? மீடியம் ஆஃப் 1லேருந்து மீடியம் 2லேருந்து ரிஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரி நடக்குது. ஸோ மீடியம் 1 இன்ட்டு த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ, அதான் தீட்டா. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் theta seen போற critical angle, this angle is a critical angle, is equal to medium of refraction into the angle. Refraction வந்து 90 டிகிரி நடக்கும், அப்பதான் critical angle ஃபார்ம் ஆகும். So sin theta is equal to mu2. mu2 ஓட வேல்யூ mu2 by mu1, சாரி mu2 by mu1, mu2 வேல்யூ வந்து 1. So 1 by mu1, mu1 ஓட வேல்யூ வந்து எவ்வளோ? What is the value of mu1? 4/3. So it is given by 3/4. So the sin theta is equal to 3/4. From this we easily find out the value of cos theta. So sin square theta plus cos square theta is equal to 1. Cos square theta is equal to 1 minus sin square theta. So sin theta is 3/4. Sin square theta is 9/4. So 9/16. 16 minus 7/16. Cos square theta is equal to 7/16. So cos theta is equal to root of 7/4. So I find out the cos theta value. We have a sin theta value. So what is the equation here? Our equation is r is equal to 12 into tan theta. Tan theta எப்படி எழுதிக்கலாம்? sin theta by cos theta எழுதிக்கலாம். So value of sin theta is, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இங்க sin theta எவ்வளோ வருது? sin theta 3/4 வருது. டிவைட் பை cos theta வந்து root of 7/4. நான் ஷார்ட் அவுட் பண்ணேன்னா 12 into 3/4, 4/√7. கேன்சல் பண்ண 3 into 12 எவ்வளோ? 36/√7. This is a radius of the circle. ஆன்சர் கிளியரா இருக்கப்பா? காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி பண்ணி வச்சுங்களா? படியாச்சுங்களா? சரி, ஓகே ஓகே, ஆன்சர் வந்துருச்சு. வெரி குட். அடுத்த டாபிக் பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின் என்னது? Okay, the question. When light ray is transferred from one medium to another medium, the wavelength changes from 4,500 Armstrong to 3,000 Armstrong.
The critical angle for a ray from second medium to the first medium. Second medium to the first medium. All this way. செகண்ட் மீடியம்லேருந்து ஃபர்ஸ்ட் மீடியமுக்கு வரும்போது தான் உங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்கிறான். அப்போ செகண்ட் மீடியம் தான் டென்சர் மீடியமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் மீடியம் வேற கீழே இருக்கிறது டென்சர் மீடியமாக இருக்கணும். மேலே இருக்கிறது ரேரர் மீடியமாக இருக்கணும். செகண்ட் மீடியம்லேருந்து ஃபர்ஸ்ட் மீடியமும் போகும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் நடக்கும். சரியா? அது முதல் வேலை. இப்போ வாட் இஸ் லாம்டா 2, வாட் இஸ் லாம்டா 1, இதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? இங்கே லாம்டா 1 என்னவா இருக்கும்? லாம்டா 1ஓட வேவ் லென்த் அதிகம், ரேரர் மீடியம். லாம்டா 2ஓட வேவ் லென்த் டென்சர் மீடியம்ல கம்மியாக இருக்கும். இதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? லாம்டா 1 லாம்டா 2-வை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே. என்ன கேட்குறான்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேட்குறான். கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேட்குறான். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார்முலா we know that sin critical angle is equal to m1 by 2 வரும். இது நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் வரும். ஸோ எனக்கு மீயோட வேல்யூ வேணும். மீயோட வேல்யூ வேணும். இப்போ மீயோட வேல்யூனா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ மீயோட வேல்யூ பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து லாம்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பிகாஸ் த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. Lambda 2 by lambda 1. What is the value of lambda 2? 3000 divided by 4500. 0 cancel பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு 30. ஓ 6 வராதா? 5 வருமா? 2 by 3 1. So sin theta is equal to 2 by 3. Theta is equal to sin inverse of 2 by 3. That is a critical angle. பட் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் என்ன பண்ணிட்டாங்கன்னா sin inverse 2 by 13 கொடுத்துக்கிறாங்க. should be the type error. ஆப்ஷன் 1 கிளியர். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. a ray of light is incident angle of 60 degree. incident angle I வந்து 60 டிகிரி. இங்க எழுதுன கார்னர் தான். I 60 டிகிரி. thickness of the plate is √3 centimeter. Refractive index of plate is √3 centimeter. Shift in the path, parallel shift கேக்குறாங்க. parallel shift கேக்குறாங்க. இங்க பாருங்க, ஒரு மெட்டீரியல் இருக்கு. ஒரு மெட்டீரியல்ல ஒரு ரே வந்துச்சுன்னா இதுதான் ஆக்சுவல் பாத். இந்த ரெட் கலர் லைன் இஸ் கலர் மாத்திக்கும். எல்லோ கலர் லைன் இஸ் ஆக்சுவல் பாத். இப்படிதான் வரணும். ஆனால் இப்படி வராமல் நான் நார்மல் லைன் வரைஞ்சிப்போம். திஸ் இஸ் அ நார்மல் லைன். திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். இது என்ன ஆகும்னா டென்சர் வந்து ரிஃப்ராக்ஷன் ஆகும். ரிஃப்ராக்ஷனை கலர் மாற்றிக்குவோம். கிரீன் கலர் போட்டுக்கிறேன். திஸ் இஸ் அ ரிஃப்ராக்டட் ஆங்கிள். ரிஃப்ராக்டட் ஆங்கிள் இஸ் ஆர். எகெயின் வந்து டென்சர்லேருந்து ரேரருக்கு போகும்போது இப்படி வரும். அந்த green color line is a second refraction. The yellow color line is a actual path. இந்த actual path இது என்ன இருக்குன்னா shift இருக்கும். That is known as a parallel shift. Del P or del X whatever. இந்த parallel shift கொஸ்டின்ல கட்டுக்கலாம். So we have a shortcut formula. எல்லாம் derive பண்ணி shortcut formula வச்சிருப்போம். The parallel shift del X is equal to T of sin I minus R divided by cos R. This is a formula. So what is the angle of incident? Question la கொடுத்துட்டா angle of incident is 60 degree. What is the angle of refraction? Angle of refraction கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணிடலாம். Angle of refractionக்கு நான் Snell's law யூஸ் பண்றேன். sin I into mu1 sin R into mu2 sin R is equal to sin I into mu1 mu2. mu1 means the air right இங்க ஆரம்பிக்குது, மீடியம்குள்ள போகுது, ரெண்டாம் நம்பருக்குள்ள போகுது. இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் √3. the thickness of the sheet is √3. நம்ம பாருங்க மார்க் பண்ண மாட்டேன், நல்லா கவனிச்சுக்கணும். thickness of the sheet also √3. okay, so mu1 is a air, so mu1 is equal to 1.
இப்போ sin r is equal to sin I is sin 60, mu1 வந்து 1 தானே, அப்போ mu2 வந்து refractive index of the medium 2 is √3, so sin 60 is equal to 1/2. Sin 60 is equal to, sorry, √3/2 into 1/3. √3 cancelled, we get 1/2. Sin r is 1/2, so r, the angle is equal to 30 degree. So refracted angle is 30 degree. We have the all data. But that data plug in பண்ணுங்க, the 50 is equal to thickness is √3 sin angle of incidence 60 degree minus 30 degree divided by cos r, cos 30. It gives √3 sin 60 minus 30 is a sin 30 divided by cos 30. Sin 30 by cos 30 is a tan 30. Whatever, okay, sin 30 का value पड़ेगा 1/2, cos 30 ना √3/2, पर 2/√3 cancel. Oh, we get the parallel shift is equal to √3 into 1/√3 cancel. Parallel shift is equal to 1 centimeter. டைப் பண்ணிட்டீங்களாப்பா? ஆனால் உங்கள் ஆப்ஷனில் வந்து ஆப்ஷன் 2 ஆன்சர் வந்து 2 1/2 கொடுத்துருப்பாங்க போல. சரியா, வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஏர் bubble in a glass sphere is situated at a distance 3 cm from a convex surface. This is a convex. இதுக்குள்ளார நான் இது பிரின்சிபல் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். இன்சைடு யூ ஹாவ் அ ஏர் பபிள். கான்வெக்ஸ் சர்ஃபேஸுக்கு உள்ளார நம்ம ஏர் பபிள் வச்சுக்கிறோம். இது வந்து என்னோட டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் வந்து உள்ளுக்குள்ள சர்ஃபேஸ் இருக்கு. எனக்கு எப்போதுமே ரேஸ் கம் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட். இப்போ ரே இப்படி வருதுன்னா மை டைரக்ஷன் ஆஃப் த ரே இஸ் லெஃப்ட் வேர்ட். அப்போனா இந்த ஆங்கிள் டைரக்ஷன் ஆஃப் த இன்சிடென்ட் ரே மார்க் பண்ணணும். இப்போ லெஃப்ட் வேர்டு வந்து ரே போகுதுன்னா லெஃப்ட் வேர்டு மெஷர்மெண்ட் இஸ் பாசிட்டிவ், ரைட் வேர்டு மெஷர்மெண்ட் இஸ் நெகட்டிவ். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லெஃப்ட் வேர்டு மெஷர்மெண்ட், லெஃப்ட் வேர்டு மெஷர்மெண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கணும். ரைட் வேர்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த ரைட் வேர்டு மெஷர்மெண்ட் இஸ் நெகட்டிவ். சரிங்களா? இப்போ வந்து யூ, திஸ் இஸ் மை ஆரிஜின். இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆரிஜின். இப்போ இது வந்து ரைட் வேர்டு, யூங்கிறது ரைட் வேர்டு மெஷர்மெண்ட் சுட் பி நெகட்டிவ். அதே மாதிரி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆல்சோ த நெகட்டிவ் வேல்யூ. ஏன்னா இது ரைட் வேர்டு மெஷர்மெண்ட்டாக இருக்கு. இப்போ மெஷர்மெண்ட் எதுக்கு பாசிட்டிவ் போகணும், எதுக்கு நெகட்டிவ் போகணும் பார்த்துட்டேன். ஸோ வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் 3 சென்டிமீட்டர். யூ இஸ் ஈக்குவல் டு வாட்? -3 சென்டிமீட்டர். And the diameter of the surface is 10 centimeter. So radius of curvature is equal to -5 centimeter. They ரெண்டுமே negative quantity. So what is this is what distance from the surface will the bubble will appear? இப்போ ரிஃப்ராக்ஷனுக்கு பொறுத்தவரை நமக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா, mu2 minus mu1. ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ அது mu1, ரிஃப்ராக்ஷன் எங்க நடக்குதோ அது mu2. சரியா? ஆப்ஜெக்ட் இருக்கிற மீடியம் 1, ரிஃப்ராக்ஷன் நடக்கிற மீடியம் 2. ஏன்னா இங்கே தான் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். There is a refraction spot. இப்போ எனக்கு தேவை ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ரிஃப்ராக்ஷன்? mu2 minus mu1 divided by r. mu2 by v minus mu1 by v. This is the formula. Here what is the value of mu2? mu2 is equal to air, that is 1. mu1ங்கிறது என்னது? அந்த கிளாஸ் mu1ஓட வேல்யூ கொடுத்தானா? glass ஓட வேல்யூ வந்து 1.5. so mu2 is 1 minus 1.5 and radius of curvature is -5. that is equal to mu2 1 divided by image distance minus mu1 -5. Sorry, value of mu1 is wait, there is a mistake. Wait. mu2 is 1. Okay, correct. mu1 ஓட வேல்யூ வந்து 1.5 divided by u ஓட வேல்யூ வந்து -3. That's all.
1 minus 1.5 is a 0.5. Minus 0.5 divided by minus 5. Minus cancel. So 1 by v is equal to minus cancel. இங்க என்ன plus வரும். 1.5 3 by 2 போட்டுக்கலாம். 3 by 2 already இங்க 3 க்கு cancel. So we have 1 by 2. இது வந்து cancel பண்ணா 0.1 வந்துரும். 1 by v. 1 by 2 is a 0.5. So 1 by v is equal to 0.5. 1 minus 0.5 gives 0.4. Gives v is equal to, so there is a minus sign, minus 1 divided by 0.5. Gives minus 1 divided by 4 by 10 போட்டுக்கலாம். But 10 by 4 வரும். 10 by 4 now 2.5. So v ஓட பொசிஷன் வந்து minus 2.5 சென்டிமீட்டர். கிளியராமா? ஓகே, அடுத்த நாளைக்கு டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ரே ஆப்டிக்ஸில் உங்களுக்கு தியரிட்டிக்கல் டாபிக் கிளியராக புரிஞ்சிருச்சா? இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனல் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு வேணா அனுப்பிச்சுடும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 25 வீடியோ இருக்கும். என்ன டாபிக் புரியல வேணா அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரிஃப்ராக்ஷன்லேருந்து லென்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். இதுக்கான வீடியோவும் நான் வந்து ஈவினிங் அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, அடுத்த கிளாஸ் எப்போ? அடுத்த வெட்னஸ்டே தான் இருக்குமா? அப்படி பிளானிங்? சரி, கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் முன்னே அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் கொஸ்டின் டைப் படிக்க எனக்கு மதியானம் இன்னைக்கு 10 முக்கால் ஆச்சு. சரி, சரிம்மா. ஓகே, மார்க் இம்ப்ரூவ் ஆகுதா? இப்போ கிளாஸுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கா? வேகமாக போகிறோமா? கரெக்டாக போகிறோமா? சரிப்பா, ஓகேடா. ஓகே, பாருங்க.